ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு ஹிஸ்ட்ரி ஃபார் க்ளோஸ் டு யூ எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். இப்போ வில்சனும் மியூரனும் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி மியூரன்ட்ட வந்து உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் கொடுக்குறா. மியூரன் அதை வாங்கி வச்சுக்கிறான். பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்த உடனே மியூரனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. டக்குன்னு அந்த பார்சல் எடுத்து கையில் வச்சுக்கிறான். இது வில்சன் பார்த்தானான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அந்த எம்ப்ளாயி இவ ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி மியூரனே திருத்துருன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு அந்த பார்சல் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து வெளில போகிறான். வெளில போயிட்டு நேரம் பாத்ரூம் போயிட்டு தாப்பால் போட்டுக்கிட்டு அந்த பார்சலை பிரிக்கிறான். உள்ள என்னன்னு பார்த்தா அவன் வீடியோ பார்த்துருப்பான் இல்லையா, அது ரிலேட்டடான சில முக்கியமான அவசியமான விஷயத்த தான் வாங்கியிருப்பான். இப்படி சில விஷயத்த எடுத்து பாக்கெட்ல வைக்க இன்னொரு பாட்டில் ரொம்ப பெருசா இருக்குவே, இது என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு எங்க வைக்கிறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கான். இப்போ ஆஃபீஸ் ரிசப்ஷன்ல வில்சன் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல காவும் வரா. சும்மா இல்லாம காவு வில்சன் போயிட்டு, என்ன வில்சன் எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்த அப்படின்னு சொல்ல, வில்சனு காவை பார்த்த உடனே செம்மையா கோவம் வருது. வில்சனுக்கு இருக்க கோவத்தை பார்த்தா காவை அங்கேயே போட்டு பொழந்துருவான் போல. இதை கவனிச்ச காவு, ஏன் என்னை பார்த்து இவ்வளவு கோவமா இருக்க, நான் ஒரு மீட்டிங் முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டேன், நான் இன்னும் டிரான்ஸ்ஃபர்லாம் வாங்கல அப்படின்னு சொல்றான். இதுக்கு வில்சன் கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப வில்சனை போக விடாம அவன் கையை பிடிச்சு தடுக்கிறான். தடுத்துட்டு வில்சன் கிட்ட, எனக்கு இப்ப புரியுது மியூரன் உன்னோட டார்கெட் போல, அதனாலதான் அன்னைக்கு நீ அவ்வளவு கோவப்பட்டிருக்க, என்ன அன்னைக்கு உங்க 2 பேர் கூட என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. இதை சொல்லிட்டு மெதுவா வில்சன் கிட்ட வந்துட்டு, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயம், இதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ பாருன்னு சொல்லிட்டு வில்சனை மிரட்டுறான். வில்சனுக்கு செமையா கோவம் வந்து அவனை அடிக்க வர, பப்ளிக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறத நிறுத்திடுறான். இதை பார்த்து சிரிச்சுட்டு காவ் அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு வில்சன் செம்ம கடுப்புல மேல வந்துட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட்ல அவனோட டீம்மேட் ஒருத்த வந்து, வில்சன் உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை சொல்லாம் தான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு கடுப்பான வில்சன், நீ என்ன ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு அந்த ஆளு, ஆமா நீ எனக்கு ஏற்கனவே $5,000 கொடுத்தல, அதை பத்தின விஷயம் தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு இன்னும் கடுப்பான வில்சன், முதல்ல நீ அந்த $5,000 எனக்கு திருப்பி கொடு, இப்ப மியூரன் என்னோட பேபி ஆயிட்டான், அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பையன், அப்படி இல்ல வில்சன், கப்பல்ஸ்குள்ளேயும் குட்டி குட்டி சீக்ரெட்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில மியூரனுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்துச்சா, அந்த பார்சல் வந்ததுல இருந்தே மியூரன் முகமே ரொம்ப வியர்டா இருக்கா, அந்த பார்சல் எடுத்துட்டு உடனே ரூமை விட்டு வெளில போயிட்டானா, அது மட்டும் இல்லாம அந்த பார்சல் அவனோட கபோர்ட்ல பூட்டு போட்டு வச்சுட்டானா தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வில்சன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்க இருந்து மியூரனை பாக்குறான். இவ்வளவு நேரம் மியூரன் வில்சனை தான் பார்த்துட்டு இருப்பான். இப்ப வில்சன் பாக்குறான்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு கீழே குனிஞ்சிருவான். இதை வில்சனும் கவனிச்சுட்டு மறுபடியும் அவனை எட்டி பாக்குறான். ஆனா மியூரன் அவனை பாக்குறதே அவாய்ட் பண்றான். இதை கவனிச்சுட்டு, என்ன இவன் வேணும்னே நம்மள அவாய்ட் பண்றானே அப்படின்னு யோசிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த எம்ப்ளாயி வில்சன் கிட்ட, ஆமா வில்சன் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றான். இதை சொல்லிட்டு அவன் தலையை சொல்லிச்சுக்கிட்டே, அப்புறம் அந்த 5,000 திருப்பி கேட்டியே அப்படின்னு கேக்குறான். இதுக்கு வில்சன், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இன்னும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு அவனை நல்லா வாட்ச் பண்ண சொல்லு, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் $1,000 வர்த், ஓகேவா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அந்த பையன் செமையா சந்தோஷமாயிட்டு, எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இப்ப அன்னைக்கு நைட்டு 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. மியூரன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். வில்சன் மியூரனுக்கு காஃபி போட்டுட்டு இருக்கான். இந்த ஒயிட் ஷர்ட்ல வில்சன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, சைட் அடிச்சது போதும், கதைக்கு போலாம் வாங்க. இப்ப வில்சனுக்கு அந்த பார்சலை பத்தி மியூரன்ட்ட கேட்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. காஃபி எடுத்து மியூரன்ட்ட கொடுத்துட்டு, மியூரன் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் எதுவும் மறைக்காம ஹானஸ்டா இருக்கணும்னு சொன்னோமே, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம 2 பேருக்குள்ள குட்டி சீக்ரெட் கூட இருக்க கூடாதுன்னு சொன்னேனே அது அப்படின்னு கேக்குறான். இதுக்கு மியூரன் ஆமான தலையாட்ட, இப்ப மெதுவா வில்சன் மியூரன்ட்ட, இன்னைக்கு காலையில ஆபீஸ்ல உனக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்துச்சாமே, என்னது அது அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதான், வில்சன் இது கேட்டதுதான் பாக்கி. மியூரன் மூஞ்ச பாருங்களேன், செம்மையா ஷாக் ஆயிட்டு, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதுக்கு வில்சன் அவன் கிட்ட, எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்றத பத்தி நீ கவலைப்படாத, அது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு சொல்றியா ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட உடனே மியூரனுக்கு செம்மையா ஷை ஆகுது, ஒரு மாதிரி எம்பாரஸ்டா ஃபீல் பண்றான். இது அப்படியே மழைப்பிட்டு வில்சன்ட்ட, அது உள்ள ரொம்ப முக்கியமானலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்றான். வில்சன் இது உடனே, நீ போய் சொல்ற, அந்த பார்சல் வந்த உடனே உன் முகமே மாறிச்சாமா, நீ ரொம்ப நர்வஸ் ஆயிட்டியா எப்படி வில்சன் மியூரனை பார்த்துக்கிட்டே கேட்க, மியூரன் அதுக்கு ஒரு மாதிரி தடுமாறி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற, இது சொல்லிட்டு அங்கிருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆனா போதும்னு சொல்லிட்டு நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா மியூரன் அங்கிருந்து கிளம்புறான். இப்போ வில்சன் அவன் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, எங்கடா ஓடுற, ஓடி போகாத அப்படின்னு சொல்றான். இப்படி கேட்டுட்டு வில்சன் மியூரன்ட்ட, உன்னை யாருன்னா பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறான். இந்த சீன்ல 2 பேரோட எக்ஸ்பிரஷன் செம்ம ஃபன்னியா இருந்தது. வில்சன் அவனுக்கு நிஜமாவே ஏதோ ஆபத்து வந்துருச்சு போலன்னு செம்ம சீரியஸா கேட்டுட்டு இருக்கான். ஆனா மியூரனுக்கு என்ன வாங்கணுங்கிறத ஓபனா சொல்ல முடியாம அவன் ஒரு மாதிரி எம்பாரஸ்டா இருக்கான். இப்ப மறுபடியும் வில்சன் மியூரன்ட்ட, அந்த காவு தானே நான் உனக்கு ஏதோ அனுப்பிச்சு உன்னை மிரட்டுறான் அப்படின்னு கேட்க, இப்ப மியூரன் அவன் வாயில இருக்க ஆப்பிள மெதுவா சாப்பிட்டுக்கிட்டு, என்னடா பேசுற அப்படின்னு கேக்குறான். இதுக்கும் காவுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்க, இதுக்கு வில்சன் சீரியஸா அவன் கிட்ட, இன்னைக்கு காலையில நான் அந்த காவை பார்த்தேன்டா,
நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம அந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்துக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டு போறான். இங்க பாரு மியூரன், எனக்கு எப்பவுமே நீ தான் முக்கியம். அவன் நிச்சயமா உன்னை தான் டார்கெட் பண்ணுவான். இன்ஃபேக்ட் அவனுக்கு உன் மேல இருக்கிற ஆசை இன்னும் போலன்னு தான் நினைக்கிறேன். கேட்டு மியூரன் டென்ஷன் ஆயிட்டு, என்னடா சொல்ற, காவு மறுபடியும் வந்துட்டானா? அப்படின்னா உன்னை பத்தியும் மேய்ஃபேங் பத்தியும் அவன் தான் வீடியோ எடுத்து அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்கணுமா அப்படின்னு கேட்கறான். அது மட்டும் இல்லாம நீ தானே சொன்ன நம்ம கம்பெனில இருந்து யாரோ தான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது ஏன் அவனா இருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்க. இது கேட்டு வில்சன் டென்ஷன் ஆயிட்டு, டேய் அவன் அனுப்பிச்சா என்ன, அனுப்பலனா என்னடா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அதை முதல்ல சொல்லு நீ அப்படின்னு மறுபடியும் அழுத்தமா கேட்கறான். இதை கேட்டுட்டு மியூரன் மெதுவா சிரிச்சுட்டு, டேய் நான் தான் சொல்றேன் இல்லடா, காவுக்கும் அந்த பார்சலுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லடா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு வில்சன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு எழுந்து நின்னுட்டு, அப்ப அதுல என்னதான் இருக்கு சொல்லி தொலையண்டா அப்படின்னு கத்துறான். ஃபைனலா மியூரன் அவன் கிட்ட, சரி சரி கோவப்படாத, நான் உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்ப டப்பா கையில கிடைச்ச உடனே வில்சன் அவசர அவசரமா அதை ஓபன் பண்றான். உள்ள என்ன இருக்குன்றத பார்த்துட்டு செம்மையா சிரிக்க ஆரம்பிக்கிறான். டேய் தெங் குட்டி, நீ இதைத்தான் வாங்கினியா அப்படின்னு கேக்குறான். மியூரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இன்னொரு பக்கம் திரும்பி நின்னுக்கிட்டு, ஆமாண்டா அது எதுக்கு தேவையோ அதுக்குதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். ஜின்சி தான் இதை பத்தி உன்கிட்ட பேச சொன்னா, ஏற்கனவே நமக்குள்ள இதை பத்தி ஒரு சண்டை நடந்துச்சுல்ல, நம்ம இப்ப ஒன்னாயிட்டோம், ஆனாலும் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இப்ப வரைக்கும் நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல, இது வாங்குறதுன்னா அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா, இதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிசர்ச்லாம் பண்ணி கடைசியா ஒரு வழியா தைரியம் வந்து இதை வாங்கினேன் தெரியுமா, இதை புரிஞ்சுக்காம நீ வேற என்னன்னு என்ன நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருந்த அப்படின்னு கோவப்படுறான். இதை கேட்டுட்டு வில்சன் மியூரன்ட்ட ஓடி வந்துட்டு, டே சாரிடா டென்ஷன் ஆகாத, நான் இப்படி துருவி துருவி உன்னை கேள்வி கேட்டது தப்புதான். இன்னைக்கு காலையில அந்த காவை ஆபீஸ்ல பார்த்த உடனே எனக்கு உன்னை பத்தி ரொம்ப கவலையாயிடுச்சுடா, அதனாலதான் இப்படி கேட்டேன். இதுக்கு மியூரன் வில்சன்ட்ட, இந்த விஷயத்த உன்கிட்ட இவ்வளவு சீக்கிரம் ஓபன் பண்ணணும்னு நினைக்கல, பொறுமையா டைம் பார்த்து கேட்கலான் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இதுக்கு வில்சன் கோவப்பட்டுட்டு, ஆமாண்டா என்னோட தப்புதான், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், ப்ளீஸ்டா என் மேல கோச்சிக்காத அப்படின்னு கெஞ்சுறான். இதுக்கு மியூரன் அவன் கிட்ட, எனக்கு கோவம்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். வில்சன் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு கோவம் இல்லைன்னா எனக்கு ஓகேடா, உனக்கு பரவாயில்லனா நம்ம இப்பயே டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். மியூரன் அதுக்கு ஓகேன்னு சொல்ல, வில்சன் அவனோட தோல் மேல சாஞ்சிக்கிட்டு, ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த பத்தி போ கிட்ட பேசினேன், அவனும் ஒரு மாதிரி இந்த சிச்சுவேஷனை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, நம்ம இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கோம், அதனால இந்த விஷயத்துக்குள்ள நமக்கு சண்டை வேணாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு மியூரன் ஷாக் ஆக, அப்படின்னா நீ என்ன ஒத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு வில்சன் அவன் கிட்ட, உண்மையை சொல்லணும்னா இல்ல, ஆனா நம்ம லவ் பண்றோம்டா, லவ்ல இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மியூரனை பாக்குறான். இதுக்கு மியூரன் அவன் கிட்ட, நானும் இதை பத்தி யோசிக்கிறேன்டா, அது மட்டும் இல்லாம நம்ம இப்பதான் ரீசெண்டா ஒண்ணு சேர்ந்திருக்கோம், நம்ம இன்னும் பேசி பழக வேண்டியதே நிறைய இருக்கு. இதுக்கு வில்சன் மெதுவா மியூரனை பார்த்து சிரிச்சுட்டு, ஆமாண்டா நமக்கு நிறைய டைம் இருக்கு, ஸ்லோவா கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கிறாங்க. இப்ப அடுத்து யோஞ்சி அவனோட அபார்ட்மெண்ட் வாசல்ல வந்து நிக்கிறான். இப்ப கரெக்டா அவனோட அப்பாவும் அங்க வர, யோஞ்சி அவர்கிட்ட போயிட்டு, அப்பா எப்படி இருக்கீங்க, உங்க உடம்பு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு அவரு, பரவாயில்ல, இங்க எதுக்கு வந்த, அம்மாவை பார்க்க வந்தியா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு யோஞ்சி, இல்லப்பா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க அப்பா, அந்த விஷயம் உன்னை பத்தியும் உன் அண்ணனை பத்தியும்னா எனக்கு அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து நகர்ந்து போக, யோஞ்சி டக்குன்னு அவர்கிட்ட திரும்பிட்டு, உங்க பையனை பத்தி நீங்க நிஜமாவே கவலைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி நிச்சயமா என்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு, நீ ஏன் இப்படி இருக்க யோஞ்சி, உன்னை பத்தி தெரியாதவங்க இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நீ ஏதோ என்கிட்ட சண்டை போடுறேன்னு நினைப்பாரு, உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, இப்ப என்ன உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே, சரிவா பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப யோஞ்சி அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடத்த பார்த்துட்டு, இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க, அந்த இடம் ஒரு ஸ்கேட்டிங் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு யோஞ்சி, இந்த இடத்துல தான்ப்பா நான் முதல்ல உங்களை அப்பான்னு கூப்பிட்டேன், கரெக்டா இந்த இடம் தான் சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறான். நீங்க அம்மா அண்ணன் எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்றதுக்காக இங்க வந்தீங்க, உங்க 3 பேரையும் பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு, ஆனா என்னால மட்டும் உங்க கூட சேர முடியல, நீங்களும் அண்ணனும் நிறைய ட்ரை பண்ணீங்க என் கூட க்ளோஸ் ஆறதுக்கு, இப்படி யோஞ்சி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவங்க அப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாரு. சாரி யோஞ்சி, எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யோஞ்சி, பரவாயில்ல, நான் முதல் தடவை உங்களை அப்பாவும் கூப்பிட்டது சும்மா ஒரு ட்ரையலுக்காக கூப்பிட்டேன். இதை கேட்டு உங்க அப்பா ஷாக் ஆக, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா நீங்களும் அண்ணனும் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க, இதை பார்த்து எனக்கு ஆதங்கமா இருந்துச்சு, அதனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நானும் அப்பான்னு கூப்பிட்டேன், ஆனா ஜின்சி உங்களை அப்பான்னு கூப்பிடும் போது இருக்கிற ஃபீலிங் நான் கூப்பிடும் போது இல்ல. இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, யோஞ்சி நீ என்னதான் என்னோட பையன் இல்லைனாலும், நம்ம 2 பேரும் பிளட் ரிலேஷன் இல்லைனாலும், நான் எப்பவுமே உன்னை என்னோட சொந்த மகனா தான் பார்த்தேன், இத்தனை வருஷத்துல உனக்கு என் மேல அப்பாங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லையா, நீ எப்படி உன்னோட அண்ணன் மனசை இப்படி மாத்தலாம் அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு யோஞ்சி அவர்கிட்ட, அப்படி சொல்லாதீங்கப்பா, எனக்கு உங்க மேல நிறைய அக்கறை இருக்கு, நிறைய அன்பு இருக்கு, ஆனா நான் அதை விட அதிகமா ஜின்சியை லவ் பண்றேன். இதை கேட்டவொன்னு அவங்க அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, நீங்க 2 பேர் பிரதர்ஸ். இதுக்கு யோஞ்சி அவர்கிட்ட, ஜின்சிக்கும் என்ன பிடிக்கும், அவனுக்கும் என் கூட இருக்கணும்னு தான் விருப்பம். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்ப
இப்ப யான்ஜி அவர்கிட்ட மறுபடியும் ஜின்சியோட ஜெண்டர் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவனுக்கு பையனை தான் பிடிக்கும், வெளியில இருந்து ஒரு ஆள் கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நான் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்றான். இது கேட்க கேட்க அவங்க அப்பா அட்டர் ஷாக் ஆகுறாரு. கோவத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாரு. இப்ப யான்ஜி அவர்கிட்ட முன்னாடிலாம் உங்களை காரணம் காட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு நினைச்சேன், ஆனா உங்க மேல ஜின்சிக்கு நிறைய அக்கறை இருக்கு, நான் தைரியம் கொடுத்ததுனாலதான் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும், உங்களை எப்படியாச்சும் இதை கன்வின்ஸ் பண்ணணும்னு அவனுக்கு தைரியம் வந்துச்சு. இது கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகுறதா இல்ல கோவப்படுறதா இல்ல அழுகுறதானே தெரியாம அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு நின்னுட்டு இருக்காரு. இப்ப யான்ஜி அவர்கிட்ட அப்பா நானும் ஜின்சியும் லவ் பண்றது உங்களுக்கு நிஜமாவே அவ்வளவு கஷ்டத்தை தருதா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டுட்டு அவர் கோவத்துல கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. யான்ஜி கிட்ட பதில் எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போறாரு. யான்ஜி முன்னாடி அழாம திரும்பி போகும்போது அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாம அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப எங்க வீட்டுல அவங்க அம்மாக்கு மட்டும் போனவர் இன்னும் காணோமே, இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அவங்க அப்பா கால் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அப்பாவும் வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா ஓடி போயிட்டு அவர்கிட்ட நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், என்னாச்சு ஏன் போனே எடுக்கல அப்படின்னு கேட்க அவர் பதில் சொல்லாம அப்படியே நிக்க வாங்க முதல்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்கார வைக்கிறாங்க. இப்ப மெதுவா அப்பா கிட்ட வந்து என்னாச்சு ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கும் அவர் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சோ அவங்க அம்மாக்கு புரிஞ்சிருச்சு கட்டாயமா யான்ஜி தான் மீட் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு யான்ஜிய பாத்தீங்களா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சோ இப்போ அவங்க நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு இந்த பையனை என்ன பண்றதுன்னு தெரியல, ஜின்சி அப்பயே சொன்னா தனியா உங்ககிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டு இவங்க இப்படி சொல்றத கேட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட திரும்பி கோவத்தையும் அழுகையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த குடும்பம் ஆர் இது என்னவோ இதுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஜின்சியோட ஜெண்டர் ப்ரிஃபரன்ஸ் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது இது எல்லாமே உனக்கு தெரியும், எனக்கு தான் கடைசியா தெரிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மா அவர்கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் அழ ஆரம்பிச்சுட்டு நான் இது உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, உங்க ஹெல்த் கண்டிஷன் நினைச்சு நான் ரொம்ப பயப்பட்டேன், அதனாலதான் நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இதுக்கு அவர் எதுவும் சொல்லாம அங்கிருந்து எழுந்து போக அவங்க அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு இது நீ எவ்வளவு நாளைக்கு என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு முடிவு பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அவங்க அம்மாக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அமைதியா இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல ஜின்சியும் மியூரனும் லஞ்ச் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மியூரன் ஜின்சி கிட்ட இது டிஸ்கஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்டுட்டு ஜின்சி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு நிஜமாவாடா சொல்ற, வில்சன் உன்னை டாப்பா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்க மியூரனும் ஆமான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவன் நிஜமாவே உன்னை ரொம்ப லவ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு மியூரனும் சிரிச்சுட்டு நானும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் பொண்ணுங்களை டேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் செம ஃபாஸ்டா இருப்பான் இப்படின்னு சொல்லிட்டு மியூரன் சிரிக்க ஜின்சியும் சிரிச்சுட்டு ஆனா இப்ப உனக்காக ஸ்லோவாவும் போறான் அதே நேரத்துல நீ டாப்பா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறான் அப்படின்னு சிரிக்கிறான். டேய் தெங் தெங் அப்படின்னு அவனும் கிண்டல் பண்றான். இப்ப மியூரன் மெதுவா ஜின்சி பக்கத்துல வந்துட்டு ஜின்சி எனக்கு ஒன்னு சொல்லு, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேக்குறான். சாப்பிட்டுட்டு ஜின்சிக்கு டக்குன்னு வைக்கிக்குது. டேய் நீ இருக்கியே திடீர்னு ஏன்டா இப்படி கேக்குற அப்படின்னு அவனை பார்த்து கேக்குறான். அது ஒண்ணும் இல்லடா, வில்சன் ஆல்ரெடி இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டா, நானும் இதான் பண்ணணும்ல, சரி ஒன்னும் அவசரம் இல்ல, நம்ம பொறுமையாவே இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றான். ஜின்சி சிரிச்சுட்டு ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடா, நீங்க 2 பேரும் பைத்தியமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு மியூரன் அவன் கிட்ட வந்து நீ மட்டும் என்ன, நீயும் யான்ஜியும் தான் பயங்கரமா லவ் பண்றீங்க, அவன் உன் மேல அவ்வளோ பைத்தியமா இருக்கான், நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சிரிக்கிறான். அது மட்டும் இல்லாம காலம் ஃபுல்லா அவன் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருப்பா பாரு அப்படின்னு சொல்றான். ஜின்சியும் இதை கேட்டு சிரிச்சுட்டு எனக்கும் தெரியும்டா, நானும் அதான் நம்புறேன். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க ஜின்சியோட மொபைலுக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க. யான்ஜி உங்க அப்பா பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், அவர் ரொம்ப டல்லா இருக்காரு, எதுவுமே சாப்பிடல, ரூம்லயே இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதை படிச்சுட்டு ஜின்சி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இப்ப மியூரன் ஆபீஸ்க்கு போறான். அங்க அவனோட கொலீக் ஓடி வந்து நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், கரெக்டான டைம்க்கு வந்திருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல அங்க போய் பார்த்தா காவ் வில்சனோட சீட்ல உட்காந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்து காட்டிட்டு வில்சன் ஏதோ கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு வில்சன் அவன் கிட்ட நான் ப்ராஃபிட் எதுவும் கொண்டு வரலன்னு தெரியும், ஆனா கம்பெனி பணத்துல நான் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்றான். இதுக்கு காவ் அந்த ஃபைலை தூக்கி போட்டு ப்ரூஃப் தான் இதுல இருக்கே அப்படின்னு சொல்றான். இதுக்கு வில்சன் திடீர்னு இந்த ப்ரூஃப் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறான். உன்னோட இந்த மாதிரி அரகன் பிஹேவியர் பிடிக்காதவங்க இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. இதுக்கு வில்சன் அந்த ஆள் யாருன்னு முன்னாடி வந்துட்டு என்கிட்ட நேருக்கு நேரா கேட்க சொல்லுங்க, இது முதல்ல கரெக்டான எவிடன்ஸான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு காவு அப்படியெல்லாம் என்னால டக்குன்னு காட்டி கொடுக்க முடியாது, அவங்களோட பிரைவசி ரொம்ப முக்கியம், எனிவேஸ் இங்க எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் நிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேக்குறான். இதுக்கு அவரு ஊழல் நடந்திருக்கிறது $5 மில்லியன் சின்ன அமௌண்ட் கிடையாது, அதனால நியாயமா நடக்கணும்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மேனேஜர் வில்சன் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க அது வரைக்கும் ஆபீஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மியூரன் அங்கிருந்து வந்து அது முடியாது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இங்கதான் இவன் வேலை பண்ணணும், அப்படி இங்க வேலை பண்ணலனா அவன் மேலதான் தப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை கேட்டுட்டு காவ் நக்கலா மியூரனை பார்த்துட்டு மேனேஜர் மியூரன் உங்களுக்கும் வில்சனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் பேசாம இருந்தா
தான் நல்லது அப்படின்னு சொல்றான். நீங்க இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா இந்த தப்புல உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல மியூரன் இதை கேட்டு செம்மையா கோவப்பட்டு இன்னும் எதுவுமே வெளிச்சத்துக்கு வரல, அதுக்குள்ள நீயா முடிவு பண்ணா எப்படி அப்படின்னு கேக்குறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க வில்சன் உடனேவே நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு மியூரன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு வரமாட்டேன், வைஸ் பிரசிடென்ட்கா இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப அவசியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப போறான். மியூரனால இதை பார்க்கவே முடியல. அவன் கையை பிடிச்சிட்டு நீ இதை இப்படியே விட்டுட்டு போக கூடாதுடா அப்படின்னு சொல்றான். வில்சன் அவன் கையை பிடிச்சிட்டு பரவாயில்லடா நம்ம வீட்டுக்கு போய் இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். வில்சனோட டீம்மேட் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டு காவ் அவங்க கிட்ட பேசினதெல்லாம் போதும், எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு 3 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜின்சி அவங்க கிட்ட அந்த காவ் எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிருக்காண்டா, எல்லாமே வில்சனை டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதை கேட்டு மியூரன் ஜின்சி கிட்ட அப்படின்னா வில்சன் கேஸ் மட்டும் இல்லாம அவன் ஹெல்ப் பண்ண எல்லா கேஸ்லயும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணி வில்சனை மாட்டி விட்டுருக்கானா அப்படின்னு கேட்க ஆமாண்டா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே மியூரனுக்கு செமையா கோவம் வருது. இவ இதெல்லாம் பண்றதை பார்த்தா ரொம்ப நாளா யோசிச்சுட்டு பக்காவா ரெடி பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்க வில்சன் மட்டும் அங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு இருக்கான். மியூரனுக்கு இதை பார்த்து கடுப்பாயிட்டு ஏண்டா நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், இதோட சீரியஸ்னஸ் உனக்கு எங்கேயாச்சும் புரியுதா அப்படின்னு கேக்குறான். வில்சன் இதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் கையில வச்சிருக்க ஒரு சாப்பாட்டை எடுத்து மியூரனுக்கு ஊட்டி விட ட்ரை பண்றான். மியூரன் இதை பார்த்து கடுப்பாக ஜின்சி அவங்கிட்ட டே கோவப்படாதரா அப்படின்னு சொல்ல இதுக்கு மியூரன் கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற, நம்ம எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், டே வில்சன் மறுபடியும் கேக்குற இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு முதல்ல புரியுதா, இதை மட்டும் ப்ரூவ் பண்ணலனா நீ இனிமேல் நம்ம கம்பெனில வேலையே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம வெளியில வேற எந்த கம்பெனியும் வேலை பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவான்டா அவன் அப்படின்னு சொல்ல இதுக்கு வில்சன் அவன் கிட்ட எனக்கு புரியாம இல்லடா, ஆனா இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நான் சரி பண்ணிடுவேன், ஆக்சுவலி நான் ஒண்ணுமே பண்ணல, சோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது தானா வெளில வந்துடும். இதுக்கு மியூரன் அதெல்லாம் இருக்கட்டும், நீ இதை பண்ணலன்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுவ, நீ தப்பு பண்ணிருக்கன்னு அந்த காவ் எவிடன்ஸ் கொண்டு வரான், நீ தப்பு பண்ணலன்னு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு காட்டு அப்படின்னு மியூரன் சொல்ல ஜின்சி வில்சன்ட்ட இங்க பாரு வில்சன், உன்னோட விளையாட்டுத்தனமான ஆட்டிடியூட்ல இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது, காவ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதை பார்த்தா அவன் ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்கான், நான் கண்டிப்பா கம்பெனியோட பணத்தை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணலன்னு நான் நிச்சயமா ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். மியூரன் இதுக்கு முதல்ல அதை பண்ணு, வில்சன் இதுக்கு சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாடா எனக்கு தான் இப்ப வேலை கிடையாது, சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூரன் தோல் மேல கை போட்டு அவனோட கை மேல இவனோட கையை வைக்கிறான். இப்ப மியூரன் மெதுவா திரும்பி வில்சனோட கையை பார்த்துட்டு ஏண்டா உன் வாயை தொடச்சிட்டு அப்படியே என் கையில வச்சுட்டியா அப்படின்னு கேக்குறான். வில்சனும் இதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஆமா போலடா அப்படின்னு சொல்ல மியூரன் அவனை தள்ளி விட்டு கோவமா கை கழுவ போறான். ஜின்சி இதுங்க ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஜின்சி வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா கிட்ட அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறான். பரவாயில்ல இப்பதான் கொஞ்சம் படுத்து தூங்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வா ஜின்சி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஜின்சி போன தடவை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேனே அதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல அப்படின்னு கேட்க என்னதுமா அது அப்படின்னு ஜின்சி கேக்குறான். நீ யாஞ்சி மேல பரிதாபப்பட்டுதான் அவன் கூட இருக்க ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டேனே. இப்படி உங்க அம்மா கேட்க அவங்களே ஜின்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கூடிய சீக்கிரம் இன்னொரு புது வீடியோல மீட் பண்ணலாம். Until then stay safe, be happy, have love, cheers, bye.